சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாட்டி, உங்க மருமகன் இப்போ நல்ல மூட்ல இருக்காரு. நீங்க போய் தாத்தாவுக்கு சிதம்பரம் சரும் நீங்களும் சேர்ந்துதான் திதி கொடுக்கணும்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிடுங்க. என்ன பாட்டி யோசிக்கிறீங்க? தைரியமா போய் பேசுங்க. பேசுற மீனா, ஆனா என் மருமகன் ஒத்துப்பாரான்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. பாட்டி, ஒத்துக்கலனாலும் மாமனாருக்கு நீங்க தான் இதெல்லாம் செய்யணும்னு சென்டிமெண்டா பேசி ஒத்துக்க வைங்க. அது இல்ல மீனா, இப்ப நான் பேசி இவர் ஒத்துக்கலன்னு வெயி, ஒரு தடவை வேணான்னு சொல்லிட்டுமேனு வீண் புடிவாதம் புடிச்சு அதுக்கப்புறமும் ஒத்துக்கவே மாட்டாரு. பாட்டி, இவர் எப்பவுமே கோழிய திருடுற பூனை மாதிரி தான் மூஞ்ச வச்சிருப்பாரு. ஆனா இப்ப பாருங்க, சந்தோஷமா அவர் குடும்பத்தோட பேசி சிரிச்சிட்டு இருக்காரு. இதுதான் பாட்டி நல்ல சான்ஸ். நீங்க உள்ள போய் அவர்கிட்ட பேச்சு கொடுத்து திதிக்கு ஒத்துக்க வைங்க. பாட்டி, நீங்க சொன்ன மாதிரி வீண் பிடிவாதத்தால ஒத்துக்கலன்னு வைங்க. நம்ம பிளான் பண்ணி 6 மாசத்துல உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிருக்கோம்ல, அந்த பாயிண்ட எடுத்து பேசி கண்ணீர் விட்டு கதறி அழுங்க பாட்டி. அவர் ஒத்துப்பாரு. சரி மீனா. என்ன மாதிரி பொறுப்பா நீ முன்னாடியே இருந்திருந்தா எப்பவோ உனக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கல்யாணமா? என்ன மாமா சொல்றீங்க? எனக்கா? இப்படி தெரிஞ்சதா இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன். என்ன கஸ்தூரி, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க. உங்க மருமகன் உங்க புள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாராம். நல்ல விஷயம் தானே, எடுத்து சொல்லுமா. நல்லா சொல்லு. எப்ப பார்த்தாலும் என் கூட போறத என் அக்காவே என்ன டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டு, அது எனக்கு எவ்வளவு இடியட் ஆகுது தெரியுமா? அது இடியட் இல்லடா, இரிட்டேட். மாமா, நீங்க என்ன புரிஞ்சுக்கிற அளவு கூட என் அக்கா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது மாமா. டேய், நீ சும்மா எலெக்ஷன் பிரச்சாரம்னு ஊர் சுத்திட்டு இருந்தா உனக்கு யாரா பொண்ணு கொடுப்பா? இப்பதான் நான் விவசாயம் பாக்குறேன்னு சொல்றேன்ல, அது சொல்லி பொண்ணை பாருங்க. எதுக்கு? வர்றவ ஒரு கையால் ஆகாதவனு கட்டி வச்சிட்டீங்களேன்னு எங்களை திட்டுறதுக்கா? அப்ப என்ன இப்படியே இருந்து சன்னியாசியா போ சொல்றியா? அதுக்கு கூட ஒரு தகுதி வேணும்டா. ஏக்கா போது, ஸ்டாப். நீ பொண்ணு பாக்கலனா என்ன தேடி ஒருத்தி வருவா. அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி உன் கூட நாத்தனார் சண்டை பண்ண வச்சு நான் கை தட்டி சிரிக்கல, என் பேர் கூகுள் கிடையாது. ஏய் கஸ்தூரி, எதுக்கு எப்ப பார்த்தாலும் அவனை குறை சொல்லிட்டே இருக்க? அவன் ஜான் புள்ளையா இருந்தாலும் என்னோட ஆண் புள்ள. ஆனா என்ன, இவனுக்கு லவ் பண்ற தகுதி தான் கிடையாது. நாமளே இவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்க வேண்டியதுதான். மம்மி, நீ என்ன அது கூட சேர்த்துக்கிட்டு என்ன டம்மி பண்ண பாக்குறியா? இல்லடா, இல்ல, உங்களை பார்த்தா எனக்கு இரிட்டேட்டா இருக்கு. நான் வெதன்ல எடுத்து கிளம்புறேன். டேய் இருடா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னு சொல்லுங்க டக்குன்னு, நிறைய வேலை கிடக்கு. நான் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இரு மாப்ள, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லுங்க அத்தை, என்ன கேட்கணும்? அதுக்கு ஏன் தயங்குறீங்க? நான் உங்க மாப்பிள்ளை மகனுக்கு சமம், புரியுதுங்களா? என்கிட்ட என்ன வேணும்னாலும் கூச்சப்படாம கேளுங்க. அது வந்து என்ன? உங்க மாமனாருக்கு இன்னும் 2 நாள்ல நினைவு நாள் வருது. வருஷம் வருஷம் நீங்களும் என் மகனும் தான் திதி கொடுப்பீங்க. ஆமா, இந்த வருஷமும் அதே மாதிரி திதி கொடுத்துட்டா போச்சு. அதுக்கு ஏன் தயங்குறீங்க? என் மானத்தை காப்பாத்த இந்த புண்ணியவதியை பெத்து கொடுத்த உங்களுக்கும் என் மாமனாருக்கும் நான் என்னைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்தை, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். அது இல்லையா, அவர் இறந்து 25 வருஷம் ஆகுது. அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்களும் சிதம்பரமும் அவருக்கு தோள் கொடுத்து ஒத்துமையா அவருக்கு வந்த பிரச்சனையெல்லாம் எதிர்த்து நின்னு அவரோட கௌரவத்தை காப்பாத்துனீங்க. ஆனா அதுக்கப்புறம் எந்த வருஷமும் நீங்க 2 பேரும் ஒத்துமையா இல்லாம பிரிஞ்சே இருந்துட்டீங்க ஐயா. ஆனா இந்த வருஷமாவது நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்து அவருக்கு திதி கொடுத்தீங்கன்னா அவர் மனசு சாந்தி அடையும்னு எனக்கு தோணுதியா. இல்ல, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை.
என் மாமனாருக்கு நான் திதி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன எதிரியா பார்த்து என் மேல வெறுப்ப கொட்டின அவன் கூட நான் என்னைக்கும் ஒன்னா நிக்க மாட்டேன். நீங்க கேட்கலாம், திதிக்கு மட்டும் ஒன்னா நிக்க மாட்டேன்னு சொல்றியடா, அப்புறம் எதுக்காகடா அன்னதானத்துக்கு மட்டும் ஒன்னா நின்னு? அது வேற அத்தை, அது மக்களுக்கான சாப்பாடு விஷயம். என் கௌரவத்தை நான் இழந்தாலும் அது இந்த ஊர் மக்களுக்கு ஒருவேளை பசிய போக்குற அன்னதானம். ஆனா இது அப்படி இல்ல அத்தை, இது பசியோட இருந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம். இதுல நான் அவன் கூட சேர முடியாது அத்தை. ஐயா, நான் சிதம்பரத்துக்கிட்ட பேசுறேன்யா. அவன் ஒத்துப்பாயா? நான் ஒத்துக்க வைக்கிறேன். நீங்க சம்மதிச்சீங்கன்னா. இல்ல அத்தை, விட்டுருங்க. இது சரிப்பட்டு வராது. உங்களுக்கு நான் முக்கியமா அவன் முக்கியமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஒருவேளை அவன் தான் முக்கியம்னா நீங்க உங்க புள்ளையும் அவனையும் வச்சு திதி கொடுத்துருங்க. நான் ஒண்ணும் நினைக்க மாட்டேன். ஐயா, நான் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு உயிரோட இருக்க போறேன்? மிஞ்சி போனா ஒரு 6 மாசம். எனக்காக ஒரே ஒரு தடவை 2 பேரும் சேர்ந்து என் புருஷன் முன்னாடி நின்னீங்கன்னா அவர் மனசு எவ்வளவு சந்தோஷப்படும். அதான் அவர் நம்ம கூட இல்லைனாலும் அவர் சந்தோஷத்துக்காக தான் நம்ம திதி கொடுக்கணும். உங்க ஆசையை நிறைவேற்ற உங்க அக்கா பையனும் உங்க பையனும் இருக்காங்க. அவங்கள வச்சு நீங்க பாத்துக்கங்க. ஐயா, அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை.